உக்ரைனோட கோஆர்டினேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் முறையா எவ்வளவு ரஷ்யன்ஸ் பிரிசனர்ஸா வந்து பாத்தீங்கன்னா பிரிசனர் ஆஃப் வாரா உக்ரைன் கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாவை தடவையா வெளியிடுறாங்க. 10,000 ரஷ்யர்களுக்கும் மேல எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. 4 வருஷம் ஆச்சு ஆல்மோஸ்ட். இப்போ 2025ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வீரர்களை நாங்க பிடிச்சிருக்கோம். அதாவது 2022 2023 கம்பைன் பண்ணீங்கன்னா அதை விட அதிகமா 2025ல தான் நாங்க பிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இப்போ 10,000 வீரர்கள்ல அதிகப்படியான வீரர்கள் லேட்டஸ்டா பிடிக்கப்பட்ட வீரர்கள். இதுல 7% பிரிசனர் ஆஃப் வார்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுல இருந்து வரக்கூடிய மெர்சனரிஸா இருக்காங்க. 40 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளடக்கம் அப்படிங்கிறதுல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ 40 நாடுகள்ல இருந்து மெர்சனரிஸ் ரஷ்யாவுக்கு வராங்க. 25 நாடுகள்ல இருந்து மெர்சனரிஸ் உக்ரைனுக்கு வராங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து விடுறாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஆல் ஃபார் ஆல் பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கு ரஷ்யா இப்போ வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் இருக்காங்க, 4 வருஷமா நாங்க வச்சிருக்கிறோம். ஆனா ரஷ்யா விட மாட்றாங்க அப்படிங்கிறது போல. இப்ப என்ன அப்படின்னா ஆல் ஃபார் ஆல் ஏன் ரஷ்ய தரப்பு வந்து விட முடியாது அப்படின்னா, இப்ப இன்னொரு ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கு. இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோ. இந்த உக்ரைனோட ராணுவ வீரர்களா இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த டினிப்பர் ரிவர் இருக்கு இல்லையா? உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில இருந்து அப்படியே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில ஐயா ஐயா சுற்றாதீங்க நாங்க வந்துடுறோம் அப்படிங்கிற படகுல ஏறி வந்துடுறாங்க. போட் போட்டா வந்துடுறாங்க. இது போல நபர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. திருப்பி உங்க நாட்டுக்கு உங்களை நாங்க அனுப்ப மாட்டோம்ப்பா. எங்க நாட்டுல வந்து இருந்துக்குங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிருவாங்க ரஷ்ய தரப்பு வந்து. இவங்க பிரிசனர் ஆஃப் வார் தான். பட் ஆனா இவங்களுக்கு திருப்பி குடுக்கவும் முடியாது. ஆல் ஃபார் ஆல் ஃபார்மேட்ல அது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான வீரர்கள் ஒரு 25,000 30,000 வீரர்கள் கிட்ட ரஷ்யா கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. 1க்கு 1 தான் அப்படிங்கிற சொல்றாங்க. உக்ரைன் 10,000 குடுத்துட்டு ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய 10,000 வாங்கிக்கலாம் இல்லையா? 10,000 ரஷ்யாக்குள்ளேயே இருக்கிறாங்க இல்லையா? அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் இருக்கு. இப்போ உங்க கணக்குக்கே ரஷ்யா என்ன சொல்றாங்க? ஒருத்தங்கள விட்டீங்கன்னா ஒருத்தங்கள தரோம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல உக்ரைன் வந்து அந்த ஒருத்தங்கள விட்டுட்டு அந்த 10,000 பேர்த்த விட்டுட்டு 10,000 வீரர்கள வாங்கிக்க வேண்டியதுதானே? அப்போ உக்ரைனும் 10,000 வீரர்களும் அங்கேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு தானே விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல் ஃபார் ஆல் குடுத்தா தான் வாங்கிக்குவேன் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு தானே உட்காந்துக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி எது எப்படியோ இப்போ இது போல நபர்கள்லாம் அதிகப்படியா வந்துடுறாங்க. இவங்கலாம் யார் அப்படின்னா இந்த டிசிசி எம்ப்ளாயீஸ் புடிச்சிட்டு வராங்க இல்லையா? இப்போ புடிச்சிட்டு வரவங்க நேரா அப்படி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சரணடைஞ்சுறாங்க சேஃபான வழிகள்ல அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது போல சில விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கர்கிவ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 டிசிசி எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ வளைச்சு பிடிக்கலான்னு போகும்போதே ஒரு துப்பாக்கிட்டு பட்டுன்னு போட்டாரு. அவரோட யூனிஃபார்ம்ல பட்டதுனால இன்ஜுரி தான் ஆயிருக்கே தவிர, அசா ஒண்ணும் ஆகல, இறக்கல. அந்த ஒரு காரணம் ஸ்பெஷல் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ராணுவத்துக்கு போறதை விட நான் ஜெயிலுக்கே போயிடுறேன் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் இப்ப இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது உக்ரைனோட மீடியாக்கள் சொல்லக்கூடிய செய்தி தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உக்ரைனோட நியூஸ் தான் அது. உக்ரைனோட நியூஸ் அவுட்லெட் தான் இது போல செய்திகள் விட்டு இருக்காங்க. உக்ரைனோட மக்களுக்கு ராணுவத்துல சேர்றதுக்கு விருப்பம் இல்ல. அவங்கள புடிச்சு கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல விட்டா அவங்களே ரஷ்யா கிட்ட போயிடுறாங்க. அவங்க எப்படி ரஷ்யா புடிச்சு திருப்பி தருவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. சரி ஓகே. இது போல வந்து பண்ணி இருதரப்புலயும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய புத்தாண்டு அமைதிக்கான வருடமா இருக்குன்னு ட்ரம்ப் அவர்கள் ஹெவியா எஃபோர்ட் போட்டு பார்த்தாரு. ரஷ்ய தரப்புல இருந்தும் போதிய அளவுக்கு இறங்கி வந்து பார்த்தாங்க. ஆனா முடியல. இப்போ போருங்கிறது வந்து பண்ணா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா? இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ரஷ்யர்களோட பாக்கெட்ல இருந்து எடுக்குதுங்க ரஷ்ய அரசாங்கம். $550 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. டிஃபென்ஸுக்காக, இந்த போருக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல நெறைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவீனங்கள ரஷ்ய அரசாங்கம் மறைக்குது. இந்த போருக்காக அதிகப்படியான தொகைகள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செலவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாம் எப்படி அவங்க கவர் பண்றாங்கன்னா, புது வகையான வரிகள். அ உயர் பரிசு சி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படுத்துறாங்க பொருட்களுக்கு. ப காசு அதிகமா குடுப்போம் இல்லையா? ஒரு ஒரு பொருட்களோட விலை உயர்வு, விலைவாசி உயர்வு அது போல இருக்கு இல்லையா? ஸோ இது போல காரணங்கள்னால அவங்க பணம் அதிகமா சம்பாரிச்சு, அந்த பணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போருக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சுட்டு இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்திய விட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் இருக்கார் இல்லையா? அவரு பிளாக் பண்ணிட்டாரு. உக்ரைனுக்கான ஷெல்கள் இருக்கு இல்லையா? ஆர்ட்டிலரி செல்கள். ஸோ அத வந்து சப்ளை பண்றத ஸ்டாப் பண்ணிடலான்னு மார்ச் மாசத்துல இருந்தே, போன வருஷம் மார்ச் மாசத்துல இருந்தே, ஹெக்ஸத் அவர்கள் வந்து தன்னிச்சையா முடிவெடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அனௌன்ஸ்மென்ட்டுமே இல்லாம.
அது 155 ஆர்ட்லரி செல்கள்ல பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஆர்ட்லரி செல்கள் டெலிவரி பண்ண வேண்டியது. பண்ணாம அது பைடன் அவர்கள் அரசாங்கத்துல இருக்கும்போது, அதிபர் கையெழுத்து போட்டு பண்ணத இவரு வாண்டடா ஆ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அ அவரு தரப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுக்கே இல்ல. நம்மளுதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ ரிசர்வ்ஸ ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாம, நம்ம கம்மி பண்ணா தான் யூரோப்பியன் யூனியன் கொஞ்சம் ஸ்டெப் அப் ஆயி அவங்க அதிகப்படுத்தி உக்ரைனுக்கான உதவிகள் செய்வாங்க. நம்மளே செஞ்சுகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்படிங்கிறத இது பண்ணோம். அமெரிக்க தரப்புலருந்து முடிவு எடுத்தது ஹெக்ஸெட் அவர்கள் தன்னிச்சையா முடிவெடுத்தது போல செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ரஷ்யர்கள் கிட்ட இருந்து டாக்ஸ் வசூல் பண்ணி போர் செய்றாங்க அப்படின்னா, அது அவங்க மக்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்கி போர் செய்றாங்க. இன்கேஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எவனுக்கு கடன் கட்டணும், கப்பம் கட்டணுன்ற நீடு கிடையாது. ஆனா, உக்ரைன்றவங்க அமெரிக்கா கிட்டயும், யூரோப் கிட்டயும் பண்ணதுக்கு தான் 50% நாட்டுல இருக்கக்கூடிய 50% எழுதி ஆல்ரெடி அமெரிக்கா குடுத்தாச்சு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறத யூரோப்பியன் யூனியன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒத்து வராதனால தான் இந்த அளவுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுபோக $800 பில்லியன் அளவுக்கான இழப்புகள் இருக்கு. இது போக கடன்கள் கட்டுனதுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது எப்படி? அது வேற ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிங்களா செலவு பண்ண முடியும். போர் வந்து பண்றோம் அப்படின்னா, உள்நாட்டுல இருந்து தானே எடுத்து செய்வாங்க. அவங்க என்ன கடன் வாங்கியா செய்ய முடியும்? உக்ரைன் செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு டெஸ்ட். அது டெஸ்ட் ராட். ஸோ அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, மக்கள் இதுக்கப்புறம் போர் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இருக்கிறாங்களா? இல்ல எப்படி? என்ன ஏதுங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா முடிவு பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டெஸ்ட் எடுத்துக்கிறாங்கன்றனால, ட்ரெடிஷனல் வழக்கமா இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குறை சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரி அடுத்த ஒரு எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பண்ணா, அண்டர் கிரவுண்ட் கம்யூனிகேஷன். வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்தோனியாவுக்கும், ஃபின்லாண்டுக்கும் நடுவுல ஒரு கேபிள் போயிட்டு இருக்கு. கம்யூனிகேஷன் லைன். அது திருப்பி கட் ஆயி போச்சுங்க. கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட்ல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள். இந்த ஒரு காரணத்தினால டிசம்பர் 31, 2025 அந்த ஏரியால எங்க போச்சு? என்ன கப்பல் போச்சு? அத புடிங்க அப்படிங்கிறத புடிச்சுக்கிறாங்க. அத புடிச்சு எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன வெசல் அந்த டைம்ல போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அதாவது அந்த கட் ஆகக்கூடிய டைம்ல ஆங்கர டிராப் பண்ணிட்டு ஆங்கர் திருப்பி எடுத்திருக்கு. எதுக்காக பண்ணுச்சு? அப்படிங்கிற மாரி கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஃபின்லாண்டோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அது. அது அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஜோன். ஃபின்லாண்டோட அத்தாரிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல சீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்திருக்கு. இது என்ன கப்பல் அப்படின்னா, ஃபிட்பர்க் அப்படிங்கிறது போல ஒரு கப்பல். ஆ இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால இருந்து இஸ்ரேல நோக்கி போகுது. ஆனா இந்த கப்பல் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா, துருக்கியோடது. நம்ம இப்பதான் பார்த்திருந்தோம். துருக்கியோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாம் பேசியிருந்தாரு. இஸ்ரேல் 71,000 நபர்களோட ரத்த கறைகள் படிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல. இப்போ என்னது இது அப்படிங்கிற போல கேள்விகள் பல அனலிஸ்ட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபின்லாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு நியூஸ குடுக்கறதுக்காக செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இப்ப இன்டர்நெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுனா தான் இருந்திருக்கு நியூ இயர்ல. ஏன்னா போர் பதட்டம், அசம்பாவிதங்கள், புரொட்டஸ்ட் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கனால, இன்டர்நெட்ல கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பட் அட் த சேம் டைம் ரஷ்யால கம்ப்ளீட்டா கட் பண்ணுங்கப்பா. நியூ இயர்க்கு வந்து அ க எதுவுமே வேணாம், கம்யூனிகேஷனே வேணாம் அப்படிங்கிற ஸ்டேட் டூமா எப்படி உக்ரைன்ல ராடாவோ அது போல ரஷ்யால டூமான்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட். ஸோ ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா, அத அனவுன்ஸ் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ இந்த காரணம் எதுக்காக அப்டின்னா, சிம் கார்ட்ஸ யூஸ் பண்ணி தான். இப்ப இந்த நம்ம ரஷ்ய அதிபரோட மாளிகையில கூட ட்ரோன்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிம் கார்ட்ஸ யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் கட் பண்றாங்க அப்டிங்கும்போது, சிம் கார்ட யூஸ் பண்ணி டிராவல் பண்ணக்கூடிய ட்ரோன்கள்னால பண்ண முடியாது. ஸோ சிம் கார்ட் அப்டிங்கிறது என்ன பண்ணா, கம்யூனிகேஷன கட் பண்ணும். என்டையரா அந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா, அ தகவல் பரிவர்த்தனை இல்லாம இருந்தா தான் இந்த போல ட்ரோன் தாக்குதல்லருந்து தப்பிக்க முடியும். ஒன்ஸ் ஹேக் பண்ணாங்கன்னா, அந்த ரீஜியன் ஃபுல்லாவே பண்ணா கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ இது போல பல விஷயங்கள். அதுபோல நடக்குது அப்டின்னா, மக்கள் பேனிக் ஆக ஆரம்பிப்பாங்க. இழப்புகள் அதிகமா இருக்கும். இதுபோல சிம் கார்ட்ஸ யூஸ் பண்ணி ட்ரோன்கள் செய்றதுக்கான காரணம் இழப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அத டவுன் பண்ணவும் முடியாது. இந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து ட்ரோன்கள் உள்ள போய் இலக்குகள் அடைஞ்சிருது அப்டிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இருதரப்பும் இது போல செய்றாங்க. ரஷ்யாவும் இது போல சிம் கார்ட் யூஸ் பண்ணி ட்ரோன்கள் அனுப்புறாங்க அப்டிங்கிறத உக்ரைன் தரப்புலருந்து ரிப்போர்ட் பண்றாங்கன்றத பார்க்குறோம். ஸோ இருதரப்பும் இது போல சிம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்றாங்க. அதிகப்படியான விளைவுகள் இது போல கார விளைவுகள் ஏற்படும். இது போல சிம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கும் தாக்குதல் பண்ணும்போது. ஸோ அதனால இது போல செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால டவுன் பண்ணிக்கிறாங்க. கம்யூனிகேஷனே டவுன் பண்ணிக்கிறாங்க அப்டிங்கிற செய்திகள் வருது. ஏன்னா அசம்பாவிதங்கள் அதிகப்படியான ட்ரோன்கள் வந்துருச்சுன்னா, சிக்கலாயிரும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. ஏன்னா எஸ்கலேஷன் உச்சகட்டத்தில இருக்கு. இப்ப பிரான்ஸ், பிரிட்டன் இவங்க யூரோப்பியன் யூனியனோட உதவி இருந்தாலும், இல்லாட்டியும்
யுஎன்னோட உதவி இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்க ட்ரூப்ஸ அனுப்புவோம்ப்பா. நாங்க சீஸ்ஃபயர் போடுறாங்க அப்படின்னா, நாங்க அத அப்சர்வ் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போய் உக்ரைனுக்காக பண்ணி தான் தீருவோம். உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்விடேஷன் குடுத்துருக்காங்க உதவுங்கன்ட்டு. நாங்க பார்ப்போம். அப்படிங்கிறது போல ஜெர்மன் கம்பெனிஸ்லாம் வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்ப ஜெர்மனி வரலீங்களா? அதில பார்ட்டிசிபேட் பண்ணலீங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன் இந்த 2 நாடுகள் அப்படிங்கிறது போல கேள்விகள் வருதுன்னா, இவங்க 2 பேர்த்திட்டயும் நியூக்ளியர். இன்கேஸ் நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால இது போல செய்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. முதல்ல சீஸ்ஃபயர் வருதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ட்ரூப்ஸ் அனுப்புறது, அனுப்பாதது இருக்கட்டும். ஒருவேள சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ்ஃபயர் டைப்பா அனுப்புவோம்னு சொல்லிட்டு, சீஸ்ஃபயர் போடலனாலும் அனுப்பிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இந்த உலகம் ஒரு மிகப்பெரும் யுத்தத்த நோக்கி போயிட்டே இருக்கு. அது யாராவது ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல நம்பலாம். அது மட்டும் இல்லாம அடுத்தது பிரிக்ஸ் அலையன்ஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக் அலையன்ஸ். இல்ல ப பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, ஆ சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இது போல நாடுகள் பிரதானமா இருக்காங்க. இதுல பிளஸ் அப்படிங்கிறதோட ஈரான். ஸோ சில நாடுகள்ல ஆட் பண்ணாங்க அதுக்கப்புறம். ஸோ பிரிக்ஸ் பிளஸ் நாடுகள் எக்கனாமிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த புத்தாண்டுல இருந்து பிரிக்ஸ் நேவல் எக்ஸர்சைஸ சவுத் ஆப்பிரிக்கா சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதாவது ஜான்வரியோட தொடக்கத்திலேயே 9லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பிரிக்ஸ் நாடுகள் தான் நேவல் பவர காட்டுவோம். ஏன்னா, வர்த்தகத்துக்கு நேவல் பவர்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ வர்த்தகம் பண்ணும்போது அத வந்து புடிச்சுட்டு போயிர்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட நேவல் பவர வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் பண்ணா தானே வர்த்தகத்த புரொடெக்ட் பண்ண முடியும். அப்புறம் என்ன எக்கனாமிக்கல் யூனியன் அப்படிங்கிறது போல அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து எடுத்துட்டாங்க போல தெரியுது. ஸோ நேவல் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். சீனாவோட நம்மளுங்களா? சீனா வராங்களா நேவிக்கு? அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? சீனாவோட தலைமையில இந்த ட்ரில் நடக்க இருக்கு. அப்ப நம்ம போவோமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. தெரியல என்ன நடக்கும்னு தெரியல. இங்க என்ன அலைன்ஸ் உருவாயிருச்சா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ எக்ஸர்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பேர் வில் ஃபார் பீஸ். அமைதிக்கான உறுதி. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரில் பண்ண போறாங்க. இதோட தலைமை தாங்கிறது சீனா. நேவல் ட்ரில்லு. பிரிக்ஸ் பிளஸோட நேவல் ட்ரில்லு. தலைமை தாங்க போறது சீனா. வர்த்தகத்துக்காக நேவல் எக்ஸர்சைஸ் வந்து பண்ண போறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்களா இருக்கு. ஸோ பிரிக்ஸ் களமிறங்குறாங்களா? ஒருங்கிணைறாங்களா? அப்படிங்கிறோட பல கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வரக்கூடிய புத்தாண்டு எந்த மாரியான திருப்பங்கள் இந்த உலகத்துக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். உங்களோட அன்பு, ஆதரவு தொடர்ந்து எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்குமே இந்த புத்தாண்டு ரொம்ப இனிய வருஷமா இருக்கும் அப்படிங்கிறது போல நான் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.